இந்த மாதத்தின் வார்த்தைக்கு நேராக நம் கவனத்தை திருப்பலாம். என்னோடு கூட யாவரும் ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய், வார்த்தையாய், ஜீவ வசனமாய் நம்மை நடத்தும்படி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வசனம் சங்கீத புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 4வது வசனம். யாவரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 65 4வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 708வது பக்கம். சேர்ந்து வாசிக்கலாமா? 708வது பக்கம். சங்கீதம் 65 4வது வசனம். சேர்ந்து வாசிப்போம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தின் வார்த்தையாய் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற வசனம் சங்கீதம் 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்ல வார்த்தையை ஆவியானவர் அடியின் உள்ளத்தில் போட்டார். உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. எது கர்த்தருடைய வீடு? சபை கர்த்தருடைய வீடு, ஆலயம் கர்த்தருடைய வீடு. நாம் யாவரும் இணைந்து துதித்து ஆராதித்து கிறிஸ்துவின் சபையாராய் இருப்பது ஆண்டவருடைய மகிமை தங்குகிற ஒரு இடம். இப்படி நாம் இணைக்கப்பட்டவர்களாய், ஒவ்வொருவரும் சபையாராய், நாம் கிறிஸ்துவின் சபையாகிய சரீரமாகிய சபையாராய் இணைந்திருப்பதை தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் இணைக்கப்படும் போது, சேர்ந்திருக்கும் போது, இப்படி ஆலயமாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் அங்கே தமது நன்மையை காண்பிக்கிறார். அல்லேலூயா. உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். ஆண்டவர் தமது வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குவார். அவருடைய பிரகாரங்களில் தங்கியிருந்து, அவருடைய சமூகத்தில் காத்திருந்து, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய நன்மை நிச்சயம் உண்டாகும். இந்த காலை நேரத்திலே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மை உங்களை திருப்தியாய் நிறைவாக்குவதாக. இந்த மாதம் கர்த்தருடைய வீட்டின் நன்மைகளை சிந்தியுங்கள். தேவ சமூகத்தின் நன்மைகளை யோசியுங்கள். எவ்வளவு தேவ சமூகத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு தேவ சமூகத்தில் இருங்கள். கர்த்தருடைய பிரகாரங்களில் எவ்வளவு தங்கி இருக்க முடியுமோ அவ்வளவு ஒரு தீர்மானத்தோடு தங்கி இருங்கள். கர்த்தர் தமது நன்மையால் இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும், நமது சபையால் எல்லாரையும் திருப்தியாக்குவாராக. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலே சுருக்கமாய் ஒரு 3 காரியங்கள் நீங்கள் தேவ சமூகத்தில், தேவனுடைய வீட்டில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு 3 ஆசீர்வாதங்களை உங்கள் முன் காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது ஒரு காரியம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய வீட்டின் நன்மை என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? முதல் காரியம் பாருங்கள். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். முதலாவது ஒரு காரியம், ஆண்டவருடைய சமூகத்தின், ஆண்டவருடைய வீட்டின் ஆசீர்வாதம் நன்மைகளில் ஒன்று, இங்கே தேவன் நம் ஜெபங்களை கேட்கிறார். இங்கே நமது விண்ணப்பத்தின் சத்தத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். இங்கே கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகள், கர்த்தருடைய செவிகள் கவனிக்கிறவைகள். இந்த ஸ்தலத்திலே ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் கவனித்தருகிறார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கத்தக்கவராய், ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராய், உங்களுக்காக அவருடைய கண்களும் உங்களுக்காக அவருடைய செவிகளும் எப்போதும் திறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? என் ஜெபத்தை கேட்கும்படி அவர் கண்கள் திறந்திருக்கிறது. என் ஜெபத்தை கவனிக்கும்படி அவரது செவிகள் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அவரது பிள்ளைகள் எப்போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, எப்போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்னால் ஆலயத்தில் வந்து
மனம் கசந்து அழுது தன் இதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டார். அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் வீடுகளில் புலம்பி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொந்த பந்தங்களிடத்திலே உங்கள் பாரங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. மனிதர்களிடத்திலேயே நீங்கள் எல்லா கவலைகளை கொட்டி பிரயோஜனம் இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருங்கள். கர்த்தருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். விடாப்பிடியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார். ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு செவி கொடுப்பார். உங்களுடைய போராட்டங்களை முடிய பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார். உங்கள் குடும்பங்களை மறுரூபப்படுத்துவார். உங்கள் வாழ்வு முன்போல் இருப்பதில்லை. கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்கள் கேட்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும். ஆண்டவரிடத்திலே நான் கேட்கிறேன் விண்ணப்பத்திற்கு என் தேவன் எனக்கு செவி கொடுப்பார். நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு எங்க இருக்குன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும், ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளா இருக்கிறது, என் செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வீட்டில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களும் தூபம் போல் அவர் சமூகத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறது. அது ஒரு விண்ணப்ப பலியாய் ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. உண்மை மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பத்தையும் அவர் தள்ள மாட்டார். நொறுங்குண்ட ஆவி இதயம் உள்ளவர்களை அவர் தள்ளுகிற தேவன் அல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அருகாமல் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் விசுவாசத்தோடு போங்க. என் தேவன் என் ஜெபத்தை கேட்டு விட்டார். அன்றைக்கு ஏலியா அன்னாளை பார்த்து சொல்கிறார், சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த மாதம் நீங்க எதுக்காக ஜெபிக்கணும், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு நீங்க காத்திருக்கிறீங்களா? இன்னைக்கு ஜெபிச்சுட்டு போங்க. இந்த மாசம் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவார். காரணம் என்ன? அவரது வீட்டின் நன்மை இது. அவர் சமூகத்திலே வந்து நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்பார், கர்த்தர் செவி கொடுப்பார், கர்த்தர் பதில் கொடுப்பார். நம் தேவன் கேட்காத தேவன் அல்ல. செவியை உண்டாக்கின நான் கேளாதிருப்பேனா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த காலை நேரத்தில் முதலாவது ஒரு காரியம், நம் தேவன் நம் ஜெபங்களை கர்த்தர் தமது சமூகத்திலிருந்து கேட்கிறார். விசுவாசமா ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் சீக்கிரமா வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய வீட்டின் நன்மை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் அன்பானவர்களே, கர்த்தருடைய வீட்டின் நன்மை என்ன? இங்கே தேவன் தமது வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. திரளான ஜனங்கள் வந்து யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்பார்களா? ஏன் தெரியுமா? அங்கே கர்த்தர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். கர்த்தருடைய வழிகள் இங்கே போதிக்கப்படும். இங்கே கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். இங்கே கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படும். இங்கே கர்த்தருடைய நடத்துதல் வெளிப்படும். இங்கே தேவ சித்தங்கள் போதிக்கப்படும். இங்கே கர்த்தருடைய வசனத்தை கொண்டு ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? இங்கே கர்த்தரின் வசனம் வெளிப்படும். அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. அது நமக்குள்ளே ஜீவன் கொடுக்கும். அது நமக்குள்ளே வல்லமையான காரியத்தை செய்யும். ஆண்டவருடைய சமூகத்தின் நன்மை இங்கே தேவன் தமது வார்த்தைகளை கொடுத்து நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையை கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
அன்பான தேவஜனமே, உங்கள் வாழ்வின் வழிகளை போதிக்கப்படுகிற, உங்கள் வாழ்வின் வழிகளை வளமாக்கி உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கிற ஒரு இடம் தேவ சமூகம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம். இங்கே கர்த்தர் தமது வழிகளை உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். இங்கே கர்த்தர் தமது வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். இங்கே தேவன் தமது மன்னாவினாலே நம்மை திருப்திப்படுத்திக் கொண்டே இருப்பார். அவரது வசனம் நம்மை அனல் மூட்டிக் கொண்டே இருக்கும். அவரது வார்த்தை நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கும். அவரது வார்த்தை நம்மை பலனடைய செய்து கொண்டே இருக்கும். அவரது வார்த்தை நமது வாழ்விலே தேவன் சித்தத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் சொல்லிக் கொண்டே இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய வீட்டின் நன்மை என்ன? இங்கே தேவன் தமது வார்த்தையை, தமது வழிகளை உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். நீங்கள் நடக்க வேண்டிய விதம், நீங்கள் வாழ வேண்டிய விதம், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம், நீங்கள் போக வேண்டிய பாதைகள், இப்படி இந்த மாதம் முழுவதும் வேண்டிய ஆலோசனைகளை தேவன் தமது பரிசுத்த ஆலயமாகிய இடத்திலே தமது வழிகளை உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். எத்தனை பேர் ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பாருங்க, இந்த உலகத்துல ஆலோசனை கொடுக்கிறதுக்கு கூட இப்ப காசு ஆயிடுச்சு. சோதரன், இன்னைக்கு பாருங்க, கவுன்சிலிங் ஒரு பெரிய சப்ஜெக்ட், பெருசு. இன்னைக்கு அது எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கவுன்சிலிங்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஓபன் பண்றோம். வர நாட்களில சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் கூடிருமா? என்ன படிக்கிறவங்களுக்கு? ஏன் கேட்குறீங்க? சமீபத்தில் நடந்த ஒரு புள்ளி விவரம், அநேக 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள் அநேகரை கூப்பிட்டு சர்வே எடுத்ததுல 80% பிள்ளைகள் அவங்க சொன்ன ஒரு காரியம், எங்க வாழ்க்கையில எங்களுக்கு சரியான தீர்மானம் எடுக்க தெரியல. அவங்க வாழ்க்கையில என்ன தெரியலையா? சரியான தீர்மானம் எடுக்க தெரியல. they don't know how to decide. டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு தெரியல. எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும், எதை தெரிந்து கொள்ளணும் தெரியல. பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு வழிகாட்ட ஆள் இல்லை, சரியான ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தார் அவங்க பையனை கவுன்சிலிங் கொண்டு போயிருக்காங்க. 1 மணி நேரம் கவுன்சிலிங்க்கு 10,000 ரூபாய். 1 hour கவுன்சிலிங்க்கு எவ்வளவு ரூபாய்? 10,000 ரூபாய். வார வாரம் 1 மணி நேரம் பிரசங்கம் கேட்கிறப்ப கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. தெரியுது நீங்க சொல்ல மாட்டேங்கிட்டு, ஏன்னா நீங்க ரொம்ப விவரமானவங்க. அல்லேலூயா. பாத்தீங்களா? நான் ரொம்ப விவரமானவங்க. பாஸ்டர் சொல்றீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு சொல்ல மாட்டேன்றீங்க. ஆகா, சரி, நீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாருங்க, அப்ப நான் நினைச்சேன், அப்பா சோத்திரம், உலகம் எப்படி போது பாரு. நீங்க நல்வழி காண்பிக்க, ஆலோசனை கொடுக்க நல்ல ஆட்கள் இல்லை, பாதை காண்பிக்க ஆட்கள் இல்லை, சத்தியத்தை காண்பிக்க ஆட்கள் இல்லை, சரியான வழிகாட்ட ஆட்கள் இல்லை. நான் தாழ்மையா தேவ சமூகத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய ஆலயத்துல தேவன் தமது வழிகளை உங்களுக்கு போதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வேதம் ஆண்டவருடைய வீட்டின் நன்மையாய் நமக்கு இருக்கிறது. இங்கு தேவன் தமது மன்னாவை வைத்திருக்கிறார். இங்கு தேவன் நமது வாழ்வை உயிர்ப்பிக்க, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. நீங்க சோர்ந்து போகாதபடி, நீங்கள் இடறி போகாதபடி, நீங்கள் அமிழ்ந்து போகாதபடி, இங்கு தேவன் தமது வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்கு பாதை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். நம்மை அனல்முட்டிக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேவன் தமது வீட்டிலே தமது வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமா 3வது காரியம், சங்கீத புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் கடைசியா ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 92 13ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 92, சங்கீதம் 92 13, 14, 15 3 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாட்சி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. 3வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆண்டவர் தமது வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தியாக்குகிறார். 1வது நமது ஜெபங்களை எல்லாம் கேட்கிறார். 2வது தமது வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார்.
மூன்றாவது வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சொல்லுங்க, செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்கள். செழித்திருப்பார்கள். பாருங்க, கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி யாரெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டார்களோ அவர்கள் முதிர் வயதிலும், சொல்லுங்க, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை செழிக்க செய்வார். விசுவாசம் ஆமென் சொல்ல முடியுமா? கர்த்தர் என்னை செழிக்க பண்ணுவார். ஆலயத்துல நாட்டப்படணும், அது பிடுங்கப்படக்கூடாது, அது நிலைத்து இருக்கணும், உறுதிப்படணும். சிலர் பாருங்க, கர்த்தருடைய வீட்டுல நிலைக்கு தன்மை வராது, உறுதிப்படுகிற தன்மை வராது, ஆண்டுடைய சமூகத்துல தரித்திருக்கிற தன்மை வராது. காற்றினால் அலைகிற ஒரு அடிக்கப்பட்டவர்கள் போல இருப்பாங்க. அவங்க வாழ்வின் பயணத்தின்படி போவாங்க. வாழ்வின் பயணம் எப்படி போதோ அப்படி இருப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, நாம் நாட்டப்பட வேண்டும், நாம் உறுதிப்பட வேண்டும், ஆனால் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவில் நாம் நிலைத்திருக்கும் போது கனி தருவோம், நாம் செழித்திருப்போம், புஷ்டியா இருப்போம், பசுமையா இருப்போம். எத்தனை பேர் விசுவாசமா ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற மரமாய் வைப்பாராக. நீங்க நல்ல பசுமையா இருப்பீர்களாக, நீங்க புஷ்டியா இருப்பீர்களாக. தேவன் தமது ஆலயத்தின் நன்மையினால் உங்க எல்லாரையும் திருப்திப்படுத்துவாராக. உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சரீர சுகத்தை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பொருளாதாரங்களில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்வு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாய் இருக்கும். இங்கே தேவன் தமது பிரசன்னம் இருக்கிறபடியால், இங்கே தேவனே இருக்கிறபடியால் உங்களை ஆசீர்வதித்தே அனுப்புவார். இங்கே தமது ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அவருக்கு ஆசீர்வாதம் குறைவே இல்லை. பாருங்க, அன்றைக்கு ஏசா வந்து தன் தகப்பனிடத்தில் அழுகிறான், இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டுமா உடைத்தில் இருக்கிறது. ஈசாக்குக்கு எதை சொல்லி ஆசீர்வதிக்கன்னு தெரியல. ஆனா ஆலயம் அப்படி அல்ல. இங்க வரும்போதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். பரலோக தகப்பன் உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக் கொண்டே இருப்பார். நீங்கள் புஷ்டியா இருப்பீர்கள், நீங்கள் பசுமையா இருப்பீர்கள், நீங்கள் கனி தருவீர்கள், நீங்கள் செழித்து இருப்பீர்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவது ஒரு பெரிய பாக்கியம். இந்த காலை நேரத்தில் உங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் உற்சாகப்படுத்துகிறேன். அவர் தமது வீட்டின் நன்மையால் உங்க எல்லாரையும் திருப்தியாக்குவார். இங்கே ஏறெடுக்கப்படுகிற உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இங்கு தேவன் உங்கள் வாழ்விற்கான வழிகளை போதிப்பார். இங்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை செழிக்க செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறவர்களாய், அவருடைய பிரகாரத்திலே நாட்டப்பட்டவர்களாய், அவர் சமூகத்திலே தரித்திருக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை தருவாராக.